நம்மளோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகி வரும். பேனில் ஒட்டாமல் வரும்போது அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு 1 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் தண்ணிக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். சிறு கம்பி பதம் வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் குங்குமப்பூ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை பிசைஞ்சிருங்க. ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்போ ஜாமுனுக்கு உருண்டைங்களா உருட்டிடலாம். 2 கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராக் இல்லாமல் வரும். கிராக் இருந்தால் எண்ணெயில் போட்டது ஜாமுன் வெடிச்சு வந்துடும். இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே எல்லாம் வெந்து வரும். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டான ரவா ஜாமுன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.